ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? டெய்லியும் போல தான், வழக்கம் போல தான் சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இன்றைக்கி குழம்பு என்னென்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை கொண்டக்கடலை ஊற வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து முருங்கைக்காய் இருந்துச்சு, மாங்காய் இருந்துச்சு, அதை போட்டு வந்து காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி. பார்த்தாலே தெரியும், சிம்பிளாக செய்யுது. எதுக்காக இன்றைக்கி கேசரி அப்படின்னா, எங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கேசரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வீட்டில் தயிர் இருக்கும், தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க பாரு, ஊருக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ எடுத்துகிட்டு வந்த எலுமிச்சை பழம் அப்படியே நல்லாவே இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி வீட்டில் இருக்கோம், இன்றைக்கி யுகாதிங்கிறதுனால கவர்மெண்ட் லீவு, வீட்டில் இருக்கோம். அதோட சப்ஜா சீட்ஸுமே வந்து ஊற வச்சுருக்கேன். சப்ஜா சீட்ஸ் போட்டு கொஞ்சம் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு எல்லோரும் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்த பூ. இப்போது லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே வந்து கடையில் வந்து நான் பூ வாங்குறதே இல்லை. தலைக்கு வச்சுக்கிறதுக்கு, வீட்டுக்கு சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் இருந்து தான் பூ பறிக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் பூத்த கொஞ்சமாக இருக்கிற பிங்க் அரளி. இது எல்லோ கலர் பூ, இதோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் இது நல்லா இப்போ பூக்குது, இது சம்மர் சீசனில் நல்லா பூக்கு மாட்டிருக்கு இந்த பூவு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பிங்க் ரோஸ் 2 பூத்துருக்கு. 2 பிங்க் ரோஸு, ஒரு செம்பருத்தி பூ, கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ. தேங்க்யூ.